Hi friends, welcome to my channel. குக்கிங்க்கு இம்பார்ட்டண்ட்டே வந்து காய்கறிகள் தாங்க. இந்த காய்கறிகள் வந்து நாங்க எங்க வாங்குறோம், எவ்வளோ கம்மியா வாங்குறோம், எந்த ரேட்டுக்குலாம் வந்து இந்த காய்கறிகள் வாங்குறோம், ஏன் இப்படி சந்தை மாரி இவ்வளோ காய்கறிகள் வாங்கி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ரீசன் நான் கண்டிப்பா வீடியோல சொல்றேங்க. ஸோ இது வந்து ஒரு 1 வீக்குக்கான காய்கறிகள். இது எல்லாமே வந்து சண்டே போயிட்டு நாங்க வந்து ஒரு இடத்துலருந்து வாங்கிருவோம். ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்ல நாங்க இந்த காய்கறிகள்லாம் வாங்குவோம். நீங்களும் என்ன மாரி வந்து காய்கறிகள் அங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க கண்டிப்பா வீடியோக்குள்ள போலாம். எலாபரேட்டா இந்த வீடியோ பார்க்கலாம். நாங்க இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து உழவர் சந்தையில தாங்க வாங்குவோம். அங்க வந்து மற்ற கடைகள்ல வந்து கம்பேர் பண்ணும்போது, உழவர் சந்தையில விலை ரொம்பவும் கம்மியா இருக்கும். யாரெல்லாம் வந்து உழவர் சந்தையில காய்கறிகள் வாங்குவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த மாரி வீக்லி ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து சண்டே போயிட்டு எங்க ஹஸ்பண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஏன் ஒரே நேரத்திலேயே இவ்வளோ காய்கறிகள்லாம் வாங்குறீங்க? ஸோ அன்னன்னைக்கு தேவைப்படுறத வந்து வாங்கிக்க கூடாதா? வாங்கி ஏன் இவ்வளோ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். நாங்க வந்து எங்களுக்கு வந்து நியர்பைல ஷாப் எதுவுமே கிடையாது. நாங்க குவார்ட்டர்ஸ்ல இருக்கிறதுனால, ஸோ நாங்க வந்து 1 வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அந்த மாரி இப்போ வந்து கேரட் வந்து 1 கேஜி வாங்கியிருக்காங்க. இது உழவர் சந்தையில வந்து அன்னைக்கு சண்டே உடைய ரேட்டுக்கு 1 கேஜி வந்து ₹90ன்னு வாங்குனாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கேரட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில வந்து நெறைய மல்டி நியூட்ரியன்ட்ஸ் வந்து இருக்கு. முக்கியமா வந்து விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் பி6ன்னு சொல்லிட்டு எல்லா வந்து விட்டமின்ஸும் இதில அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து புடலங்கா வந்து 1 கேஜி வாங்கியிருக்காங்க. இந்த புடலங்கா வந்து 1 கேஜி ₹30ங்க. உழவர் சந்தைய விட வேற எங்கேயா ஷாப்ல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த 1 கேஜி புடலங்கா எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வந்து ரேட் வந்து வித்தியாசமா இருக்கும். மற்ற கடையில வந்து உழவர் சந்தை இல்லாம வாங்கும்போது, விலை வந்து அதிகமா இருக்கும். நீங்க வேணா கம்பேர் பண்ணி கூட பாருங்க. இதுவரைக்கும் நீங்க உழவர் சந்தைய வந்து ப்ரிஃபர் பண்ணது இல்லன்னா, உங்களுக்கு நியர்பைல இருக்க உழவர் சந்தைய கண்டிப்பா இதுக்கு மேல எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பீர்க்கங்காயும் வந்து 1 கேஜி தான் வாங்கியிருந்தோம். அது வந்து 1 கேஜி ₹30 வாங்கியிருந்தோம். பீர்க்கங்காயில வந்து எவ்வளோ வந்து மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்றேன். இதில வந்து லோ கேலரீஸ் இருக்குங்க. அதிகமா வந்து ஃபைபரு, விட்டமின் சி, விட்டமின் ஏ இருக்கு. நெறைய வாட்டர் கன்டென்ட் இருக்குது. அதனால வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸுங்க. இதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் குடுத்து இத அடிக்கடி நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. ஆ இந்த பீர்க்கங்காயுடைய தோல்ல வந்து நல்லா வந்து துவையல் அரைச்சு சாப்பிட்டோன்னா, இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பீர்க்கங்காய் எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வெஜிடபிள் வந்து முள்ளங்கி. முள்ளங்கி வந்து 1 கேஜி வாங்கியிருந்தாங்க. ₹20 தான். முள்ளங்கில வந்து நெறையா நியூட்ரிஷன்ஸுங்க. இம்பார்ட்டன்ட்டா விட்டமின் சி இருக்கு, டயட்ரி ஃபைபர் இருக்கு, பொட்டாசியம், கால்சியம், ஃபோலேட்ன்னு சொல்லிட்டு நெறைய விட்டமின்ஸ் இதில இருக்கு. ஸோ வந்து முள்ளங்கி வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய காய்கறி வாங்குறதுல வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கணும். முள்ளங்கில துவையல், கூட்டு எல்லாமே வைக்கலாம். நல்லாருக்கும். முள்ளங்கியும் ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பெங்களூர் கத்திரிக்காய் இல்லைன்னா சௌசௌன்னு சொல்லுவோம். அந்த காய் வந்து ஒரு ₹20க்கு வாங்கியிருக்காங்க. அடுத்தது நூல்கோல் வந்து ₹20க்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு சொல்கிறோமோ அந்த ரேட்டுக்கே வந்து காய்கறிகள் இப்போ ஈவன் ₹10 கூட நம்ம கேட்டோம்னா சந்தையில வந்து குடுப்பாங்க. உங்களுக்கு சௌசௌ காய்கறிகள்ல வந்து லோ கேலரி இருக்கு. டயட்ரி ஃபைபர் இருக்குங்க. விட்டமின் பி9, ஃபோலேட்டு, பொட்டாசியம் ஸோ அதிகமா ரிச்டா இருக்கு. ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த காய்கறிங்க. அடுத்தது நூல்கோல் பார்க்கலாம். நூல்கோல்லையும் வந்து ஒரு ₹20 தான் வாங்கியிருந்தாங்க. அதில வந்து விட்டமின் சி, டயட்ரி ஃபைபர், பொட்டாசியம் ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு தாதுக்களும் இருக்கு. ஹெல்தியான காய்கறிகள் இவை எல்லாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பார்க்குறோங்க. பீன்ஸ் வந்து 1 கேஜி வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் வெஜிடபிள்ஸு. பீன்ஸ் வந்து ஒரு மல்டி நியூட்ரிஷன்ஸுங்க. ஒரு பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த காய்கறிய. இதில வந்து அதிகமான வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. ஒரு 100 கிராம்லேயே வந்து 6 to 9 கிராம்ஸ் புரோட்டீன்ஸ் இருக்கு. டயட்ரி ஃபைபர் இருக்கு. பொட்டாசியம், மெக்னீசியம், அயர்ன், ஜிங்க்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த காய்கறிய. பீன்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த ஒரு ஃபுட் நம்ம எடுக்கணும்னாலுமே பீன்ஸ் இல்லாம செய்யவே முடியாது. ஸோ எப்பவுமே இம்பார்ட்டன்ட் குடுங்க பீன்ஸ் சாப்பிடுறதுக்கு.
வாரத்தில 2 முறையாவது நாங்க வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்வோங்க. அதுக்கு வந்து கேரட்டும், பீன்ஸும் வந்து எப்பவுமே 1 கேஜி, 1 கேஜி வாங்கி வச்சுருவோம். 1 கேஜி உழவர் சந்தையில எவ்வளோன்னா ரூ. 70. அங்கவே ரூ. 70னா மற்ற ஷாப்ல நம்ம வாங்கும்போது அத விட ரொம்ப அதிகமா இருக்கும். அ அதனால வந்து நாங்க உழவர் சந்தை தான் எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம் காய்கறி வாங்குறதுல. ஸோ எங்கள மாரி நீங்களும் வந்து உழவர் சந்தையில வாங்குங்க. ஸோ மணிய வந்து சேவ் பண்ணுங்க. ஸோ உழவர் சந்தையில ஏற்கனவே வாங்குறவங்களா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி மணி சேவ் பண்றோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு காய்கறி வந்து பீட்ரூட்டுங்க. இந்த பீட்ரூட் வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ வந்து இதில நியூட்ரிஷன் இருக்கு அப்டின்னா, இது வந்து இதில இருக்க அவ்வளோ நியூட்ரிஷனுமே வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா வந்து ஒரு ஃபங்ஷன் பண்ணுங்க. நம்மளுடைய இதயம் நலனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கும், பிபிய வந்து லோவா வச்சுக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த பீட்ரூட் ஹெல்ப் பண்ணும். பட் டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் அத வந்து டாக்டருடைய கன்சல்டேஷன் இல்லாம எடுக்க முடியாது. பீட்ரூட்ல வந்து ஃபோலேட்டு, விட்டமின் பி9, பொட்டாசியம், மெக்னீசியம் நெறைய இருக்குங்க. ஸோ வந்து பீட்ரூட் வந்து ஒரு நல்ல பீட்ரூட் வந்து 1 கேஜி ₹30க்கு வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் வந்து வெண்டைக்காங்க. இது வந்து ஒரு ₹20க்கு வாங்கியிருந்தோம். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ப்ளஸ் வந்து எல்லா காய்கறிகளும் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உழவர் சந்தையில. காலையில வந்து உழவர் சந்தை ஆரம்பிச்சதுன்னா, மணி வந்து ஒரு 10 மணிக்கே மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிளும் வந்து வாங்கிருவாங்க. ஏன்னா, அவ்வளோ பேர் வந்து அதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு உழவர் சந்தையில. வெண்டைக்காயிலயும் வந்து ஃபோலேட்டு, விட்டமின் பி9, பொட்டாசியம் அண்டு விட்ட இது ஃபைபர் அதிகமா இருக்கு. ஸோ வந்து வெண்டைக்காய் வந்து நல்ல ஒரு வெஜிடபிள். லாஸ்ட்டா பார்க்க போற வெஜிடபிள் வந்து பிரிஞ்சால், கத்திரிக்காய். இது வந்து 1 கேஜி வாங்கியிருந்தாங்க. ₹20 தாங்க. நீங்க கடையில கம்பேர் பண்ணும்போது தெரியும். 1 கிலோ எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. உழவர் சந்தையில கம்மியான ரேட்டு தான். இந்த கத்திரிக்காயிலயும் வந்து அதிகமான டயட்ரி ஃபைபர், பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட்டும் இது கன்வெர்ட் பண்ணும். பொட்டாசியம், மெக்னீசியம், பி1, பி6ன்னு சொல்லிட்டு நெறைய சத்துக்கள் நிறைஞ்ச காய்கறிங்க கத்திரிக்காய். கண்டிப்பா வந்து நீங்க பிரிஞ்சால் வந்து எல்லா வீக்குமே உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்துக்கணும். ஓகேங்க. எல்லா காய்கறிகளையும் பத்தி நான் சொல்லிட்டேன். விலை எவ்வளோ? அ அத வந்து எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருந்தோம்? அ அதோடைய சத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொத்தமல்லி பத்தி சொல்லணும். கொத்தமல்லி வந்து சந்தையிலேயே வந்து ரேட்டு ஜாஸ்திங்க. அந்த ஒரு கட்டே வந்து ரூ. 35ன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி இல்லன்னா ஒரு ரூ. 10க்கே அவ்வளோ பெரிய கட்டு வந்து எல்லா வாரமும் வாங்கிட்டு வருவாங்க. இந்த வீக் வந்து கொத்தமல்லி ரேட் அதிகம். யாரெல்லாம் இந்த வீக் வாங்கியிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ₹35 அந்த கட்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கழுவ மாட்டேன். கழுவாம அத வந்து இந்த மாரி அதோடைய அடிப்பகுதிய மட்டும் கட் பண்ணி, இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில. நம்ப வந்து பொரியலுக்கோ, குழம்புக்கோ செய்யும்பொழுது மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணுவேன். ஏன்னா, அது அடியில கொஞ்சம் மண்ணா இருக்கும். அதனால வாஷ் பண்ணிவிட்டு அப்ப செஞ்சுக்குவேன். முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சோன்னா, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாரி அழுகி போன மாரி ஆயிடும். ஸோ இப்படி தான் நான் பேக் பண்ணி வச்சுடுவேன். அடுத்தது வந்து புதினாங்க. இந்த ஒரு கட்டு ₹10 தான். இவ்வளோ பெரிய கட்டுமே ₹10 தான் வாங்கியிருந்தாங்க. அ அ ஸோ இது வந்து இதுவும் நானு வந்து பாக்ஸில எல்லா இலையெல்லாம் தனியா பிரிச்சு எடுத்து வச்சுருவேன். எல்லா காய்கறிகளையும் வந்து ஒரு கவர்ல போட்டு தனியா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுருவேங்க. ஸோ 1 வீக் ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா நடுவுலயே வாங்கிக்குவோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல்.